த லவ்டு ஒன்ஸுங்கிற அட்டகாசமான ஹாரர் ஃபிலிக்கை கொடுத்த ஷான் பர்னோட அடுத்த படம் தான் கதை என்னென்னா, ஜஃபருங்கிறவங்க சர்ஃப் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு வராங்க. வந்த இடத்துல டக்கருங்கிற சீரியல் கில்லர்கிட்ட மாட்டி போட்டில் நடுக்கடலில் கூட்டிகிட்டு போய் சுறாக்கு இரையாக்க பார்க்குறான். இதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்கங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தை நான் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வழக்கமான ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக பண்ணுனா ஆடியன்ஸை சீட் எஜ்ஜுக்கு உட்கார வைக்க முடியும். அதை இந்த படம் கரெக்டாகவே பண்ணியிருக்கு. வழக்கமாக ஒரு காட்டுக்குள்ளே தனியாக போய் மாட்டுவானுங்க. ஆனால் இதில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நடுக்கடலில் ஒரு சைக்கோ கிட்ட இருக்கிற மாதிரி நல்லா கிளவராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறையா கிளிஷேஸ் இருந்தாலும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு சர்வைவல் ஹாரராக தான் வந்து எடுத்திருக்காங்க. படத்தில் ஜஃபரா நடித்தவங்க வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் மோசஸ்க்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவே கன்வே ஆகிருக்குது. ஏன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி தான். ஆனால் அதுவே போதுமானதாக இருந்தது மோசஸ் வந்து ஜஃபரை தேடி வர்றதுக்கு. எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிட்டாங்க. டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி 2 பேரும் வந்து இந்த மாதிரி நான் ஷார்க்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள இந்த டக்கருங்கிறவங்க கூட்டிகிட்டு போய் நச்சுன்னு குத்தி கொள்ளுவான். அதுலேயே வந்து இந்த டக்கரோட கேரக்டர் எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடும். படத்தில் வில்லன் ஹெவியாக இருந்தாலே பரபரப்பாக போகும். இந்த படத்தில் அப்படி தான் இருந்தது. ஏகப்பட்ட பேரை வந்து சுறாக்கு இரையாக்கியிருப்பான். அதையெல்லாம் வந்து இவன் வீடியோ எடுத்து வைப்பான். அதுதான் இதில் இருக்கிற ஒரு விஷயமே. இது பார்த்தீங்கன்னா ஜாஸும் சைலன்ஸ் ஆஃப் லேம்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அதை ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு கிளவர்னஸ்ஸே. ஒரு சீனில் வந்து ஜஃபர் வந்து கேமராவை தள்ளி விட்டுருவாங்க. அதில் கடுப்பாகி இவன் கரைக்கு வருவான். அது வந்து நல்லா கிளவராக எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவன் கரைக்கு வந்தால் தான் இவன் வந்து அங்கே போக முடியுங்கிறதெல்லாம் நல்ல ஒரு பக்காவான ஒரு ரைட்டிங் வந்து படத்தில் இருக்குது. அதனால தான் வந்து எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் போயிட்டே இருந்துச்சு. இந்த சுறாவை காட்டுறதெல்லாம் ஒரே ஹண்டிங்காக இருந்தது. கடைசியில் ஒரு சூப்பரான ஒரு ஷாட் வரும். அது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. கிளைமேக்ஸ் நெருங்க பிடிக்கிறதும் தப்பிக்கிறதுமாகவே இருந்தது. இந்த டேரக்டருக்கு வந்து ஐடியா வந்துக்கிட்டே இருந்திருக்குது. இவர் நினச்சிருந்தா எங்கேயோ வந்து கிளைமேக்ஸை முடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி முடிக்காமல் என்னோட பெஸ்ட்டை உங்களுக்கு தரேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. கிரீடன்ஸ், சிகரெட் ஆஃப் த செக்ஸ், ஃப்ளீட்வுட் இந்த மாதிரி ஆல்பமில் இருந்தெல்லாம் பாடல்களை அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஏரியாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாடல்களை யூஸ் பண்ணுற கல்ச்சர் வந்துடுச்சு. கடல் சுறானாலே மோபிடிக் ஞாபகம் வந்துடும். எனக்கு என்னமோ இந்த வில்லனுடைய கேரக்டர் இந்த மோபிடிக்கோட இன்னொரு விஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாகவே ஒரு பிரில்லியண்ட்டான ஹாரர் ஃபிலிக்காக இருந்துச்சு. ஒரு 1 hour 33 minutes ஓடுது. டோன்ட் மிஸ் இட்.